வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். ஜோதிட கலஸ் யூடியூப் சேனல் சார்பாக உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஜாதகத்தில் தமிழ் வருடப்பிறப்பு நடக்கும் பொழுது கிரகங்கள் உங்கள் லக்கண ரீதியாக கிரகங்கள் எங்கெங்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக சார்ட் மூலியமாக நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல மேச லக்கணம். நம்ம மேச லக்கணத்துல இருந்து பார்ப்போம். மேச லக்கணத்துக்கு வருடப்பிறப்பு நடக்கும் காலகட்டம் லக்னாதிபதியானவர் நேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். லக்கணம் நேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல லக்கணாதிபதி பலமா இருக்கணும். லக்கணாதிபதி பலமா இருந்தாதான் மற்ற விஷயங்கள்ல அவர் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பது தரும். அப்போ லக்கணாதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் அந்த ஒரு மாத காலகட்டம் மே முடிஞ்சு கிளியர் ஆயிடுவார். ஸோ அது ஓகே. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்து அங்கே டிரான்சிட் ஆகும் வந்து மிதனத்துக்கு. அப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு பலமாக இருந்த குரு பகவான் விரயத்தை கொடுத்தாலும் இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு தரக்கூடிய இடமான 3ஆம் பாவகத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது தரும். அதனால குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் அதே போல அங்க 6ஆம் இடத்துல இருக்கிற கேது கரெக்டா 5ஆம் இடத்துல வரும். இந்த 5ஆம் இடத்துல கேது வரப்ப பூர்வீக சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, குலதெய்வ கோயில் இருக்கிற குலதெய்வத்துக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரும். இப்ப இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பூர்வீகம் சம்பந்தப்பட்டமான இடத்துல இருக்கிற வழக்குகள் நிவர்த்தி ஆகும். கோவில் பூஜைகள் சிறப்பாகும். குழந்தைங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அது உண்டாகும். அதே மாதிரி இதுல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வருவது இந்த 4-7 சம்பந்தப்பட பொழுது மனைவி பேர்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தாயார் பேர்ல இருக்கிற சொத்து வாங்கக்கூடிய யோகம். இது வரைக்கும் சொத்து விற்காம இருந்த நபர்களுக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேசமான செவ்வாய் அங்க தரப்போகுது. ஏன் அப்படின்னா செவ்வாய் நேசமாச்சு அப்படின்னாவே கட்டாயம் அவங்க பூர்வீக சொத்துல ஒரு ஒரு பர்சன்டேஜாவது அவங்க வித்தே தீர வேண்டிய சந்தர்ப்பத்தை அது தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அவங்க இறக்கிற சொத்துக்கு தகுந்தார் போல. சரிங்களா? அது மாதிரி இப்ப இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்து விற்க முடியாத ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா தாராளமா வித்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தரும். இதுல லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து சுக்கிரன், சனி, ராகு, புதன், சூரியன் என கிட்டத்தட்ட 5 கிரகம் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடங்கிறது வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் யோகம் என்றாலும் இதுல உடல் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். 2வது வந்து இதுல எல்லா கிரகமும் சேர்ந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்குது, ராகுவும் 12ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல. அப்படிங்கிறப்ப நம்ம தொழில் விஷயத்துக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகி இங்க 2ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாச காலகட்டம் கொஞ்சம் வருமானத்துல நெருக்கடிகள் உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இதுல லக்கண ரீதியா 11ஆம் இடத்துல ராகு. இந்த ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு போறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தொழிலில் கொஞ்சம் விருத்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டமான வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணிக்கலாம். 2வது வந்து இப்ப இந்த சுக்கிரன் டிரான்சிட் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு வருமானத்துல ஒரு கட்டாயம் ஒரு மாற்றங்கள் உருவாகும். சரிங்களா? அப்ப இந்த ஓவரால் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் நம்மளுக்கு மேச லக்கணத்துக்கு சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியான வளர்ச்சிகள். சரிங்களா? இதுல குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல பாக்குறப்ப நம்மளுக்கு திருமண வைபவங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகங்கள், சம்மந்தி எடுக்கக்கூடிய யோகத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு. அதே மாதிரி இப்ப சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வெளியூர் சம்பந்தப்பட்டமான தொழில் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது தரும். நாம தாராளமா அதை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ரைட். அடுத்து வந்து ரிஷப லக்கணம். இப்ப ரிஷப லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வருடப்பிறப்பு நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல லக்கணாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். சரிங்களா? இதுல வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது நம்மளுக்கு சில குழப்பமான ஒரு மனநிலைமை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல இந்த பரிவர்த்தனை நிவர்த்தி ஆகிற வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளை கொண்டு பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆகும். டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வருமானத்துக்கான வாய்ப்புகளை தரும். பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதிங்கிற கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க மிக கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த ரிஷப லக்கணத்துக்கு குரு மாதிரி ஒரு பாதகம் பண்றதுக்கு ஆள் இல்லை. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து இருந்தாலும் ரிஷப லக்கண நண்பர்களுக்கு குரு திசை நடக்கிறதும் குரு புத்தி நடக்கிறதும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு
வாய்ப்புகளை தராது. அதனால் நீங்கள் அதில் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைங்களை நம்பி பணம் கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது சிறப்பு. கேது வந்து 4ஆம் இடத்துக்கு உள்ளார என்ட்ரி ஆகிறார். அப்போ ராகு அங்கேருந்து டிரான்சிட் ஆகி எங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு உள்ளார என்ட்ரி ஆகும். அப்போ தொழில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டமான தொழில், ஐடி செக்டரில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு தொழில் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். வாடகை வீடு சேரக்கூடிய ஒரு வாடகைக்கு இடம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு தொழில் துவங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருந்த நபர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அங்கே உண்டு பண்ண வைக்கும். 2ஆம் அதிபதி நேசமாக இருக்கிறது இன்னொரு கூடுதல் மைனஸு. ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நேசமாகிற நேரத்தில் நம்மளுக்கு பணம் எவ்வளோ சிறப்பாக வந்தாலுமே நம்மளுக்கு அது திருப்தி தராது. ஏன்னா இப்போ இதில் புதன் நிவர்த்தி ஆகி வர வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துக்குள்ளார என்ட்ரி ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வருமானத்துக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாத காலகட்டம் நம்மளுக்கு வருமானத்துக்கு ஒரு நெருக்கடி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து விளையாட வைக்கிறது, இல்லை மொபைலில் வந்து கேம் விளையாடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணுறப்ப ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் இதில் இப்போ இந்த ரிசபலா கணக்காரர்கள் மொபைலில் ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதை மாற்றிருப்பீங்க, இல்லை கிளாஸ் உடஞ்சி வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான உங்களுடைய லேப்டாப்லேயே ஆகட்டும் அல்லது உங்களுடைய மொபைல்லே ஆகட்டும் முக்கியமான ஆவணங்கள் பறிபோகக்கூடிய வாய்ப்பு உண்டாக பார்த்துருக்கும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2வது 7ஆம் அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறதுனால, அதாவது இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் நேசம் பெற சூழ்நிலையில் இருக்கிறப்ப அது கணவனாக இருந்தால் மனைவிக்கோ, மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ இங்கே உடல் ரீதியான பாதிப்புகள், ஏதாவது மருத்துவ செலவுகள், இதுமாரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் 3ஆம் இடங்கிறது டூ வீலர். அப்போ டூ வீலரில் போகிறப்ப கம்பல்சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட இப்போ செவ்வாய் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆயிரும், 1 மாத காலத்துக்கு மேலாயிரும். இந்த இடத்துக்கு அதாவது சிம்மத்துக்கு செவ்வாய் டிரான்சிட் ஆகிற வரைக்கும் நாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அதில் வந்து இது வந்து நீர் ராசி, கடகம் வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால மழை பெய்கிற காலகட்டங்களில் தான் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா மழை பெய்கிற காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவகத்தில் எல்லா கிரகமும் சேர்ந்து இருக்கிறது ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸு. சரிங்களா? இதில் வந்து 4ஆம் அதிபதி 11 இப்போ 4ஆம் இடம் 11 எப்படி வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதேமாரி புதன் 5ஆம் அதிபதி புதன். இதில் 5ஆம் அதிபதி புதன் சம்மந்தப்படுறது அங்கே நேசமாக நிற்கிறதுனால பூர்வீகம் சம்மந்தப்பட்டமான நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அப்படின்னா அது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி இதில் 10ஆம் அதிபதி 11. அப்போ தொழிலால் பெரிய ஆதாயம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் 2025 தொழிலில் ஒரு பெரிய ஆதாயம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். லக்னாதிபதியே போய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த குரு இந்த இடத்துல நவர்ற வரைக்கும் லக்னாதிபதி அங்கே சிறப்பாக இருப்பார் அப்படின்ட்டு. எப்போ ஏன்னா இதில் ரெண்டும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. குருவும் சுக்கிரனும் ரெண்டும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அதில் குரு டிரான்சிட் ஆகிற வரைக்கும் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். கணவன் மனைவி விஷயத்தில், குழந்தைங்க விஷயத்தில் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். ஓவரால் பார்த்தோம்னா உங்களுக்கு 2025 உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் பார்வையாக அது இருக்கிற இடம்னா 6ஆம் பாவகத்தை பார்க்கும். ஸோ அப்போ பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகி அதை தீர்க்கறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா அதில் சனி அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இந்த 2025 உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்துக்காக வெளியூர் செல்ல நினைச்சாலும் சரி, இல்லை படிப்பு விஷயத்துக்காக வெளியில் செல்ல நினைச்சாலும் சரி, நான் தாராளமாக போகலாம். இதில் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதை மட்டும் கவனம். ஏன்னா 5ஆம் அதிபதி நேசமாக நிற்கிற காலகட்டங்களில் உயர் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை அல்லது உங்களுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம விட்டுருவாங்க, காலேஜ்லேயே ஆகட்டும் மற்ற இடத்துல கொடுக்காம விட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி ஓவரால் பார்த்தோம்னா ரிஷப லக்கணத்துக்கு இந்த 2025 ஓரளவுக்கு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து மிதுன லக்கணத்துக்கு பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு. இப்போ மிதுன லக்கணத்துக்கு உண்மையாலுமே வந்து இந்த கிரக பயிற்சிகள் 2025 நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே
ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படின்னா இப்போ லக்னாதிபதி போய் நேசமாக நிற்கிறது இந்த வருடப்பிறப்பு நடக்கிற காலகட்டங்களில் நேசமாக நிற்கிது. அது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதில் ஒரு மாதம் புதன் வந்து கிட்டத்தட்ட 45 நாளில் ஒரு இடத்துலேருந்து மாறி ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது கிட்டத்தட்ட வந்து நிவர்த்தியான உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு யோகமான கிரக பயிற்சியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லக்கணத்துக்கு குரு எல்லாரும் என்ட்ரி ஆகிறாரு. அப்போ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இது 2 கிரகம் சேர்ந்து 7ஆம் பெரியவங்களுக்கு சம்மந்தி எடுக்கக்கூடிய யோகம், வாலிப வயசுல இருக்கிறவங்களுக்கு சம்மந்தத்துக்கான வாய்ப்பு, தொழில் வந்து சரி பண்ணணும், தொழில் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 10ஆம் அதிபதி அங்கே தொழில் விருத்தி கூடக்கூடிய கிரகமாக அங்கே வேலை செய்வார். அப்போ லக்கணத்துல குரு வந்து அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள். ரெண்டாவது வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போறார். ஸோ அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து இப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நேசம் பெற்று இருக்கிறது வந்து 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, அதாவது மிதன லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஒன்றாங்க பெருசாக ஒன்றும் இல்லை, கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்கே உண்டு பண்ண வைக்கும். சரிங்களா? அப்போ எக்காரணத்தை கொண்டு நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து தேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நம்மளுக்கு கடன் ஏன்னா இந்த கடந்த ஒரு வருஷ காலகட்டம் லாஸ்ட் 2024 அப்போ ரொம்ப சிரமத்தில் இருந்திருப்பாங்க மிதன லக்கண நண்பர்கள். இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் தரும். ஸோ அது 2ஆம் இடத்துல இருக்கிற. இப்போ 4ஆம் இடத்துல கேது சம்மந்தப்பட்ட சொத்துல கட்டாயம் வழக்கு நடந்திருக்கும். ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, பக்கத்தில் இருக்கிற இடத்துலையோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலையோ இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த கேது பகவான் நாங்கள் கொடுத்துருப்போம். இப்போ அந்த நிவர்த்தி ஆகிறது அந்த தடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு. வருடப்பிறப்பு அன்னைக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா இதில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல தாய்வழியில் மற்ற ஒரு தாய்வழி வர்க்கத்துல இருந்து உங்களுக்கு தாய்மாமன் வர்க்கத்துல இருந்து இந்த மாதிரி வந்து கூடுதல் பலன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அதாவது வந்து இந்த 2025 உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்க போகுது. 7ஆம் அதிபதி மனைவிங்கிற ஸ்தானம், இது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்த மனைவி லக்கணத்திலே உள்ளார என்ட்ரி ஆகிறது. இது வரைக்கும் பேசாம இருந்தவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளும், மனைவி கூட ஒத்து போகக்கூடிய வாய்ப்புகளும், இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தவங்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும், புதிய வாலிப வயதில் இருக்கிற நபர்களுக்கு திருமணத்துக்கான யோகமும் இது கட்டாயம் தருது. இது நேரடி குருபலம் அப்படின்னு இல்லையா, குரு வந்து 7ஆம் இடத்தை நேரா பாக்குறது. இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணாலும் கூட இது அங்க பெருசா பாதிப்பு தரப்போறது இல்லை. ஏன்னா லக்கணத்துல இருந்து குரு பாக்குறது ஒரு நிவர்த்தி. சரிங்களா? அது ஒரு சுப பார்வை அப்படிங்கிறதுனால அது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு. ரெண்டாவது வந்து பாக்கியாதிபதி, அஷ்டமாதிபதி அண்டு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போவாரு. 10ல் சனி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும். இது வரைக்கும் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணல, இப்போ நம்ம புதுசா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும், கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்வார். அப்போ 8ஆம் அதிபதியா இருந்து 10ஆம் இடத்துல போறப்ப தொழிலில் ஒரு நெருக்கடிகள் இருக்கும், ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கு, ஒரு வேலையாட்கள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லை வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு சனி வந்து 2.5 வருஷ காலகட்டம் அந்த இடத்துல இருக்க போறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தொழில ஒரு விருத்தி கொடுக்கும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற நபர்கள் வந்து 10ஆம் இடத்துல எல்லா கிரகம் சேர்ந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அதுக்கு பிறகு வந்து ராகு கேது பயிற்சி நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல ராகு பயிற்சி நடந்துரும். அதுல 9ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படிங்கிறப்ப இதுல 9ஆம் இடத்துல ராகு வர காலகட்டங்கள் தந்தைக்கு மட்டும் கூடுதல் கவனம் இருக்கும். இப்ப இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா தந்தைக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் வயோதிகமா இருக்கிறவங்க, ஏன்னா இதுல 10ல் சனி வந்தா கர்மம் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் வயது முதிர்ந்த தாய் தந்தை இறந்தவங்களுக்கு இறக்குறவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு உண்டு பண்ண வைக்கும். அது ஒண்ணுதான் இதுல இந்த வருடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸா இருக்கும். மற்றபடி ஓவரால் பார்த்தோம்னா மற்ற எல்லா லக்கணத்தை விட கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி லக்கணத்தை வர்றது ஒரு கூடுதல் சிறப்பு. அது 5ஆம் இடத்தை பார்க்கும். அது குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் உண்டு பண்றதுக்கு அது சிறப்பு. திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு. இதே 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல பாக்குறது குறிப்பாக நம்மளுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு உங்களுக்கு தரும். ரெண்டாவது வந்து சனியும் நம்மளுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு. பிரச்சனைகளையும் சிக்கலையும் கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு நேசமாக இருக்கிற நேரத்துல எதிரிகள் நம்மளுக்கு பலமிழந்து போகக்கூடிய வாய்ப்புகளை இது தரும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா மற்ற லக்கணத்தை விட மிதன லக்கணத்துக்கு உண்மையாலுமே இந்த 2025 சூப்பரான ஒரு ஆண்டா இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து கடகத்துக்கு பார்ப்போம். ஓகே, இப்ப
அடுத்து வந்து கடக லக்கணம். இப்ப கடக லக்கணம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாவே நம்ம லக்கணாதிபதி ஃபர்ஸ்ட் லக்கணாதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த 2025 நடக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பானது இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது. புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தையும் புதுசா ஒரு இடமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பையும் அது தரும். ஸோ அது ஒரு பிளஸ். ரெண்டாவது வந்து இப்ப கேது ராகு டிரான்சிட் ஆகி இந்த 2ஆம் இடத்துக்கு வர்றதுல வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா திருப்தியான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வர்றதும் 2ஆம் இடத்துல கேது வர்றதும் நம்மளுக்கு அவ்வளவுக்கு சிறப்பான ஒரு கிரக பயிற்சியா இருக்கு. இந்த ராகு இது பயிற்சிகள் மட்டும் உங்க கடக லக்கணத்துக்கு திருப்தியே இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப 2ஆம் இடத்துல ராகு கேது வந்து அமர்றது வந்து உங்களுடைய பணத்தை முடக்கீடு பண்ண வச்சிரும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வருமானத்துக்கு கொஞ்சம் ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடி தர வேண்டிய சூழ்நிலை. உண்மையாலுமே ரொம்ப நெருக்கடி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்புகளை இங்க தரும். ஸோ அது ஒரு பிளஸ். ஏன்னா இந்த ராகுகேதுகள் தான் இருக்கிற விஷயத்தை இல்லாத பண்றதும் இல்லாத விஷயத்துல இருக்கிறத பண்றதுக்கும் இவங்களை விட்டா வேற ஆளே இல்லை. அப்படிதான் வேலை செய்வாங்க. ஸோ அதுல ஒரு பிளஸ். இருக்கிறவங்க பண விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா வச்சுக்கோங்க. பணம் புதுசா ஏதாவது ஒரு இடம் வாங்கறதுக்கோ ஒரு வீடு வாங்கறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதம் நீங்கள் தவிர்க்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த லக்கணத்தில் 10ஆம் அதிபதியும் நேசமாய் நிற்குது. செவ்வாய் வந்து நேசமாய் நிற்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாதம் புதுசாக தொழில் தொடங்கணும். ஏன்னா இப்போ சித்திரை பிறந்தா நம்ம தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. இல்லை இந்த வருஷம் நம்ம கிரக பயிற்சி ஆனதுனால புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மாதம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தொடங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து இப்ப குரு பயிற்சி ஆகிறது வந்து குரு வந்து 12ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால இது வரைக்கும் இருந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு. சரிங்களா? கடன் விரயமாகும் அப்படிங்கிறதுல ஒரு பிளஸ் பாயிண்ட். மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளார அதிசாரத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசத்துல உள்ளார வந்து மறுபடியும் ஒரு 2 மாசம் கழிச்சு கடகத்துக்கு வந்து மறுபடியும் வந்து வக்கரமாகி மறுபடியும் மேலே போவார். இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த சம்பவங்கள் எப்படி நடக்கும்னா இப்ப தேவையில்லாம ஒரு கடன் நம்ம கட்டிட்டு இருப்பீங்க. கடகலக்கணம் அப்படின்னாவே மேக்சிமம் கடன் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல அப்பாவால கடன் ஆகுறது, குழந்தைங்களால கடன் பெறது, மருத்துவ செலவு பண்ணி கடன் பெறது, இல்ல பூர்வீக சொத்துனால கடன் பெறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் அங்க வந்து கடன் உங்களை வந்து சுத்தி உருவாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு இது நிவர்த்தி ஆகிற காலகட்டம். ஆல்ரெடி இல்லை அப்படின்னா புதுசாக கடனை உருவாகக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களை கடனை உண்டு பண்ணி விட்டு மறுபடியும் போய் மேலே உட்காந்துடுவார். சரிங்களா? அப்போ அந்த காலகட்டம் சம்பந்தமே இல்லாம ஒரு கடனை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கடன் இருக்கு அப்படின்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு புதுசா ஒரு கடனை வாங்கி அங்க சிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்திவிடும். ஸோ அதுல நீங்க கவனமா இருங்க. உங்களுக்கு அந்த இந்த வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா உங்களுக்கு திருப்தி தரப்போறது இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வந்தாலும் நம்மளுக்கு பெரிய திருப்தி ஆகாது. லக்கணத்துல வந்தாலும் 6ஆம் அதிபதி லக்கணத்துல வர்ற மாதிரி அப்ப கட்டாயம் வந்து மருத்துவ செலவுகளோ இல்ல பெரிய ஒரு கடனை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளோ நாங்க உண்டு பண்ண வச்சிரும். இல்லைன்னா உறவுகள் ரீதியா இப்போ ஒரு 40 டு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சரி இல்ல 50 டு 60 வயசுக்கு மேல குழந்தைங்களால நம்மளுக்கு ஒரு பகையை உண்டு பண்ண வைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படின்னா இப்ப 35 டு 45 அந்த வயசு காலகட்டங்கள் இருக்கிற நபர்களுக்கு குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு பண்ண வைக்கும். இல்ல படிக்கிறதுக்காக நம்ம செலவுகளை உண்டு பண்ண வைக்கும். இந்த டைம் பார்த்து தான் அவங்க வேணும்னே வந்து இதுக்குதான் நான் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவாங்க. அப்ப நம்ம அதுக்காக குழந்தைங்களுக்காக கடன் பட வேண்டிய சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 45 டு 55 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுன்னா இதுல குழந்தைங்களுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு நம்ம அவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப சம்மந்தம் இல்லாம அவங்க கூட ஒரு பகையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொண்டு பண்ணி விட்டுரும். ஸோ இதுல குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா வச்சுக்கணும். இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கூட நீங்க கூடுதல் கவனமா பார்த்துக்குங்க. அதுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த சனி வந்து 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்துல போறது. ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படின்னா இப்ப கடகலக்கணம் இயற்கையாகவே திருமண விஷயத்துல ஒரு கசப்பான சம்பவத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்ல அது சில பேர்த்துக்கு டிவோர்ஸ் அளவுக்கு போய் 2வது திருமணம் அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்க பார்த்துரும். அது உங்க ஜனன காலத்துல இருக்கிற சனி பகவானை பொறுத்து. இப்ப இந்த 2025 சனி உங்களுக்கு வந்து பாக்கிய ஸ்தானத்துல போயிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. கணவன் மனைவிக்கு உள்ளார இருந்த பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? 7, 8, 2 சம்மந்தப்பட்டு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல போறதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் தீரக்குண்டான வாய்ப்பு. இப்ப மனைவிக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அதுல 9ஆம் இடத்துல போறப்ப
ஏதாவது ஒரு 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துக்கு போகுது. அப்ப மனைவிக்கு ஏதாவது மனைவியினால ஏற்படக்கூடிய கசப்பான சம்பவங்கள், இல்ல மனைவிக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தா, அது நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அது தரும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2வது வந்து அந்த குரு டிரான்சிட் ஆகி வர்ற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கும். ஒரு 2 மாசம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மத்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு திருப்தி தான். இதுல ராகு 8ஆம் இடத்துக்கு வந்து நிப்பாரு. சரிங்களா? இப்ப ராகு 8ஆம் இடத்துக்கு வர்றதும், கேது 2ஆம் இடத்துக்கு வர்றதும் நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல வர கேது வருமானத்தை முடக்கி வைக்க பார்க்கும். இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் எதையாவது ஒரு இடத்துல சிக்க வைக்க பார்க்கும். இல்லைன்னா வருமானத்துக்கு நம்மளுக்கு தடையை ஏற்படுத்த பார்க்கும். அது 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து நம்மளுக்கு விபத்துகளை கொடுக்கறது, தேவையில்லாம ஒரு பழி சொல்ல கொடுக்கறது, இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு அதுல ஏதாவது சிக்கலை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணும். 8ல ராகு இருந்தா வெளிநாடு வெளியூர் போக நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அதுல ராகு மறைஞ்சிட்டா அங்க பெரிய பாதிப்பு தராது. ஏன் அப்படின்னா இப்ப அது சின்ன லாஜிக் எப்படின்னா, இப்போ ஒரு சர்ப்பம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு, நீங்க அதை தேட போறீங்க. கிடைச்சிருச்சுன்னா நீங்க கட்டாயம் வந்து அவங்கள டிமோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓடி மறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே லாஜிக் தான் இங்க ராகுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். எப்படின்னா ராகு திசை நடக்கிறவங்க, இல்ல ராகு 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறவங்க, அந்த காலகட்டம் மறைஞ்சு குடும்பத்தை விட்டு மறைஞ்சு வெளியில இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த பாதிப்புல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த ராகு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. ஏன்னா இந்த கிரக பயிற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது அப்படின்னா சனி மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியில, அதாவது சனி இந்த வருஷம் சனி டிரான்சிட் ஆயிடுச்சு, குரு டிரான்சிட் ஆக போறாங்க, அடுத்து ராகு டிரான்சிட் ஆக போறாங்க. இப்ப இவங்க 3 பேத்துல உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க சனி மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ் ஆயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் நல்ல இடத்துல போய் உட்காரதுனால உங்களுக்கு அது ஒண்ணுதான் பிளஸ் ஆயிருக்கும். மற்றதெல்லாம் ஓவரால் வந்து நார்மலா தரும். கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே 2025ல உங்களுக்கு ஒரு 50% வந்து பிரச்சனைகளை தீர்த்து ஒரு 50% பிரச்சனைகளை உருவாக்க வைக்கும். ஸோ அதுல நீங்க கூடுதல் கவனம் பாருங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இப்ப 4 ராசிக்கு பார்த்துருக்கோம், 4 லக்கணத்துக்கு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மற்ற சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலாம் லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கு வரும். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு 3 பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.